இங்கே நான் இப்போது முடக்கத்தான் நல்லெண்ணெயில் செய்கிற சோப்பு பார்க்க போகிறேன். அதாவது முடக்கத்தான் நல்லெண்ணெய் சோப்பு. அதுக்கு நான் 35 கிராம் இருக்கிற ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அதில் காஸ்டிக் சோடா லை முன்னே ரெடி பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா லை ரெடி பண்ணுறது தாங்க ரொம்ப இது. அதாவது இது ஸ்பூனில் எடுத்து நின்றுக்கிறேன். அதை ஒரு கப்பு நான் எடுத்துக்கிட்டேன்னா அது 2 டம்ளர் தண்ணியில் டிசால்வ், அதாவது கரைச்சிக்கலாம். இந்த காஸ்டிக் சோடா ஒன்று மட்டும்தான் இந்த சோப்பு செய்கிறதுல கஷ்டம். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அது காஸ்டிக் சோடா இதாக இருக்கும். ஒரு பீஸ் கீழே விழுந்தாலும் அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்படி ஒரு கப் நல்லெண்ணெய் விலை காஸ்ட்லி இல்லையா, ரொம்ப விலை அதிகம். அதனால் சின்னதாக ஒரு சோப்பு போதும் எனக்கு. இப்போ பாருங்கள், ஒரு இதை எடுத்துட்டேன். இதை கீழே தள்ளிட்டு குச்சிலேயே தள்ளலாம், சரி கையிலேயே தள்ளலாம். 2 கப்பு தண்ணி. இது எவ்வளோ எடுத்தோமோ அதில் 2 கப்பு தண்ணி. நான் என்ன தண்ணி எடுத்துருக்கிறேன்னா நீச தண்ணி. அது கீழே போயிட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் பொங்கும். ஆக்சுவலாக 3 கப்பு தண்ணிலாம் எடுக்கலாம். இதுலேயே நம்ம 3 கப்பு எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம அந்த முடக்கத்தான் எசன்ஸ் சேர்த்திக்கலாம் நல்லா. இதை ஒரு குச்சி வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இது கரைஞ்சிரும். இதை கரைஞ்சோடனே இது ஜில்னஸ் ஆகும். இப்போ ஹீட்டாக இருக்கும். பச்சை தண்ணியில் போட்டோம்னா நமக்கு அது வெள்ளையாக வரும். இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் வருது. இதை ஒரு அரை மணி நேரம் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஓரமாக வச்சிட்றேன். அதுக்குள்ளே போய் நான் முடக்கத்தான் தலை பறிச்சுக்கிட்டு வரேன். இங்கே பாருங்கள், முடக்கத்தாங்கீரை இது வேலியில் நல்லா நிறையா இருக்குது. நான் இப்போ இந்த காயோ இதோ இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் முத்தின இளந்தலையில் இருக்காது. இப்படி முத்தின இதை வேரோட பிடுங்கிக்கலாம். அப்படிங்க, அந்த காய் பூவு இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். வேலி ஓரம் தான் இருக்குது. இது நான் எங்கேயும் வாங்கலை. ஓகேங்களா? கொஞ்சம் வேர் இருக்கிறதும், அதாவது சமூலம்னா காய் தண்டு பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பறிச்சிட்டேன். இப்போ போய் நம்ம இதை அரைக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ தலை கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி நான் உரலில் போட்டு ஆட்ட போகிறேன். என்கிட்ட உரல் இருக்கிறதுனால ஆட்டுறேன், இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா இப்படி ஆட்டுங்க. இப்போ அது ஒரு கையில் ஃபோட்டோ எடுத்தனால நல்லா ஆட்டினோம்னா எப்படி வரும், இப்படி குளன்னு வரும். வளன்னு வரும். இது அப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஆட்டிட்டு இந்த சக்கையெல்லாம் இப்படி புழிஞ்சி எடுத்துக்கிட்டு அதோட பூண்டு கொஞ்சம் சேர்ந்து ஆட்டணும். பாருங்கள், இந்த சக்கையெல்லாம் புழிஞ்சி எடுத்துட்டேன். இது பாருங்கள், எவ்வளோ வளன்னு குளன்னு இருக்கும். வளப்பாக இருக்கும். சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டுனா பாருங்கள், இந்த பூண்டை போட்டு இப்போ நான் ஆட்டிக்கணும். அதில் அவ்வளோதான். இந்த சக்கையெல்லாம் எடுத்துடலாம். அதில் இருக்கிற சாரெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், ஆட்டிட்டேன். எவ்வளோ வளப்பாக வந்திருக்குன்னு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கிறேன். இதுங்களா, இந்த சோப்பு எனக்காக செய்யப்பட்ட சோப்பு. இது எப்படின்னு பார்த்துட்டு நல்லா வளன்னு இருக்கும் பாருங்கள். எந்த கடையிலையும் உங்களுக்கு இப்படி சோப்பு கிடைக்காது. நீங்களே செஞ்சுக்கோங்க. இது நல்லெண்ணெய், இது காஸ்டிக் சோடா ஒரு கப்பு எடுத்தேன் இல்லையா, அப்போ இதெல்லாம் நான் 6 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த முடக்கத்தான் சாறையும் போட போகிறேன். இது இவ்வளோ சாறு போடக்கூடாது, ஏன்னா கம்மியாக தான் போடணும். முடக்கத்தான் சாறு ஒரு 4 கப்பு போடலாம். பாருங்கள், இதில் காஸ்டிக் சோடா, எண்ணெய், முடக்கத்தான் சாறு எல்லாம் என்னாச்சு, இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் குச்சி வச்சு கலக்கணும். அப்போ தான் அந்த 3 ஒன்றா கலங்கினதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸில் எடுத்து நான் ஊற்றிடுவேன். அப்படி கலக்கின முடக்கத்தான் சாறை இந்த மாதிரி கப்பில் போட்டுட்டேங்க. நேற்று மதியானம் போட்டேன்னா இன்றைக்கி காலையில் அதை எடுத்து இப்படி பாருங்கள் கமுத்தி வச்சுருக்கிறேன். இது நமக்கு சோப்பு மாதிரி கெட்டியாக இருக்காது. அதை கொலன்னு இருக்கும். ஏன்னா இதில் நம்ம அதிகப்படியான எசன்ஸு, முடக்கத்தான் எசன்ஸு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் இது சீக்கிரமாக அதை அப்படியே எடுத்தோடனே கெமிக்கல் போட்டால் தான் கல் மாதிரி ஆகும். இது இப்போ என்ன செய்யலான்னா, நிழலில் மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல வெயிலில் வச்சிட்டிங்கன்னா உருகிடும், மெல்ட் ஆயிரும்.
ஃபேன் காற்றுல நான் அப்படியே இப்படி வச்சுருக்கிறேன். இது ஒரு 4 நாள் காஞ்சிச்சுன்னா ஈரப்பதமெல்லாம் போய் சூப்பராக கெட்டியாக இருக்கும். நம்ம இதை போட்டுக்கலாம். நரம்பு வலி, கை கால் வலி, சரி எனக்கு நரம்பு வலி இல்லை, கை கால் வலி இல்லை, முழங்கால் வலி, எல்லா வலியும் போயிடும். அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் இதை போட்டு குளித்தா இளமையாக இருப்பாங்க. இதாங்க 15 நாள் ஃபேன் காற்றுல காய வச்சேன். அவ்வளோ பெருசாக இருந்தது. காஞ்சி இவ்வளோ நல்லா வந்தது. இது நம்ம கை கால் வலி எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் போட்டால் தோல் நல்லா பளபளப்புன்னு இருக்கும். எந்த பல்லு வலி வந்தால் கன்னத்தில் அந்த பல்லு இருக்கு இல்லையா, அது மேலே போட்டு நீவுனா கூட பல்லு வலி போயிடுது. இது எனக்காக நல்லெண்ணெயில் செஞ்ச சோப்பு. நீங்களும் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் உடம்பு குளிர்ச்சி. அதை விட முடக்கத்தான் இன்னும் உடம்பு ஒரு மூலிகை. சூப்பராக இருக்கும்.